திருச்சிற்றம்பலம். இப்போ நாம் இறைவனை நிறைய தேடுறோம். இறைவன் எங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரா, இங்கே இருக்கிறாரா இன்னும் தேடுறோம். உள்ளம்பெருங்கோயில் ஊனடம்ப ஆலயம்ங்கிறோம். தேடி சென்று திருந்தடிய திமின் நாடி வந்தவன் நம்மையும் ஆட்கொள்வான்னு சொல்கிறோம். ஆனால் இத்தனை கூத்து நடக்கும்போது இறைவனை பற்றி ரொம்ப அற்புதமாக உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். இந்த உலகம் பூரா தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சாது உன்னைய அறிஞ்சு ஓத முடியாத நிலையில் உன்னை நீ யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறனேன்னு சொல்றார். உலகெல்லாம் அறிந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். அரியவன் கிடைக்க மாட்டார். நிலவுலாவிய நீர்மலிவேணியன். அவர் சடையில எப்பவுமே நிலவை வச்சிருக்காரு, கங்கையை வச்சிருக்காரு. இது எல்லாம் நம்ம கற்பனையில் தான் ஓட்டிட்டு இருக்கிறோமா தவிர இறைவன் இப்படித்தான் இருக்காருன்னு கெட்டியா பிடிச்சோம்னா அவரை காண முடியும். நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன். அவர் பிரம்மாண்டமா ஜோதியா நிற்கிறாரு. அழகில் சோதியன். இது எப்படி நம்ம பார்க்குறோம்? அழகில் சோதியனா இருக்காரு அப்படிங்கிற திருவண்ணாமலையில் பார்க்கலாம். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அவர் பிரம்மாண்டமான ஜோதி வடிவில் நிற்கிறத வருஷம் ஜோதி அன்னைக்கு கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம்னு காட்டுறாங்க. ஆனால் அதனுடைய கதை, உண்மை கதை என்னன்னு பார்த்தா, பிரம்மாவும் விஷ்ணுவும் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க 2 பேர் இன்னைக்கு அரசியல்வாதி சண்டை போடுறதுனால சண்டை போட்டு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை வந்துடுது. என்கிட்ட அந்த சக்தி இருக்குது நான் காட்டுவேன், என்ன இவன் இந்த சக்தி இருக்குது காட்டுறேன்னா, சரிடா ரைட் ஓகே சிவபெருமான் கிட்ட போனாங்க. போய் சாமி நான் தான் பெரியவன்னா, இவன் நான் தான் பெரியவன்னா, சரிடா நான் நிற்கிறேன், ஒருத்தர் கீழே போய் என்னுடைய காலை நுனியை பார்த்துட்டு வா, ஒருத்தர் மேலே போய் என்னுடைய சடையினுடைய நுனியை பார்த்துட்டு வான்னாரு. அவரு சோதியா நிற்கிறார், அனல் பிளம்பா நிற்கிறார் சாமி. அந்த நேரத்தில் பார்த்தான் பிரம்மா என்ன பண்ணாரு, படக்குன்னு அன்னப்பறவை எடுத்து பறக்குன்னு மேலே பறந்து போக ஆரம்பிச்சிட்டார். சரி இவன் மேலே போயிட்டானா சடை பார்க்க, சரி அப்போ அடியை பார்க்க நான் போகலாம்னு விஷ்ணு என்ன பண்ணார், பன்றி உருவம் எடுத்து அவதாரம் எடுத்து கீழே தரையை தோண்டி கீழே போக ஆரம்பித்தார். கீழே போகிறவன் போயிட்டே இருக்க, யுகங்களை ஓடிக்கிட்டே இருக்குது. மேலே போகிறவனும் போயிட்டே இருக்கு, யுகங்களை ஓடிக்கிட்டே இருக்குது. மேலேங்கான கீழேங்கான அடியுங்கான நுனியுங்கான. என்ன செய்யறது? அந்த நேரம் பார்த்து மேலிருந்து ஒரு தாழம்பூ வருது, காற்றுல மேந்துட்டு அப்படியே அலையாட்டம் வருது. அதை பார்த்தோன்னே அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி பிரம்மாவுக்கு. எப்படியோ நம்ம ஒரு ஆளை பிடிச்சிட்டான்னு இந்த பொய்ச்சாச்சிக்கு ஆள் கூட்டிகிட்டு வர கோர்ட்டுக்கு. அப்படி என்ன பண்ணான்னா, டேய் வா உனக்கு அதை தரேன் இதை தரேன்னு எப்படியோ பஞ்சாயத்து பண்ணி அந்த தாளம்பூவை கையில் பிடிச்சிட்டு கீழே வரேன். கீழே போனவன் ஒன்றும் முடிச்சுட்டு நிற்கிறான். வந்தோடனே ஏன் நான் பார்த்துட்டு வந்துட்டோன்ற தலையே அப்படின்னு, என்னடா சாட்சின்னா வரைய சாட்சி. அப்போ இப்போ நாம மும்மூர்த்திகள்ங்கிறோம், பிரம்மா விஷ்ணு சிவன். அப்ப சிவன் கிட்டவே நான் ஏமாத்து பார்க்கிறேன். ஆறு பிரம்மா. அதனால பிரம்மாவுக்கு கோயில எல்லாம் போடா அப்படின்னு பிரம்மாவை தள்ளி விடுறாரு. இந்த பூவை யாருமே பூசைக்கு பயன்படுத்தக்கூடாது தாளம்பூவின்னு ஒரு கட்டத்தில் வருது. இது கதை. இதைத்தான் சொன்னார். அடிமுடி காண முடியாத அளவுக்கு இறைவன் மிக உயர்ந்தவன். அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான். இப்படிப்பட்டவன் நீ எங்கடா போய் பிடிக்கிறீன்னா, நீ உன்னுடைய பக்திங்கிற ஆர்வத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீ எங்கிட்ட வா, இங்க வா, நீ பக்தியோட வா. அவருடைய சிலம்பு தண்டையும் காலை கெட்டிய பிடிச்சிக்குவோம். இங்க இருக்காரு, எங்கிட்ட வச்சிருக்கிறேன் நான் அவரை. நீ வா, இங்க வந்தீங்கன்னா தான் பிடிக்க முடியும். நீ அங்கேயே நின்று சாமியார் சொல்ற பேசுறான்னா பிடிக்க முடியாது. என்ன காரணம்னா, இறைவன் நமக்குள் இருக்கார், சத்தியமா இருக்காரு. இவரை தெரிஞ்சுக்கணும்னா வரணும். இதற்காக நான் போய் இறைவனை பிடிக்கணும், நான் பரிகாரம் பண்றோம்னா பரிகாரத்துக்கு வரமாட்டாரு. இறைவன் என்றைக்குமே பரிகாரத்துக்கு வரமாட்டார். உள்ளம்பெருங்கோயில் உன்னுடம்பாளையம். இதை சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி முனவன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்
சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமா. இன்னைக்கு காலையில் போகிறோம், அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறேன். நான் குழம்பு வைக்கிறேன், கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேங்கிறாங்க. மத்தியானம் என்ன பண்ணுறேன், ரசம் வைக்கிறேன், பொரியல் பண்ணுறேங்கிறாங்க. ராத்திரிக்கு என்ன போகிறேன், இட்லி சுடுறேன், தக்காளி குழம்பு வைக்கிறேன். ஆக மொத்தம் இது எல்லாம் ஒரே கரண்டி தான் ஓடிட்டு இருக்குது. அசைவம் பண்ணுற வீட்டில் வேற மாதிரி இருக்கு கரண்டிங்க, ஒரே கரண்டி தான். அவன் செய்கிற சமையல் வேற மாதிரி இருக்கு. ஆக சுட்ட சட்டி சட்டுவம் தினம் பண்ணுது. அதுக்கு ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு தான் வச்சான்னு தெரியுமா, அல்லது தோசை சுட்டான்னு தெரியுமா, அல்லது வேற பொரியல் பண்ணாங்கன்னு தெரியாது. அதுக்கு அந்த அறிவு இல்லை. அதை மாதிரி நாம் இறைவனை உணராமல், நமக்குள் இருக்கிற இறைவனை உணராமல் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமா. நந்தவன் அத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவன் அத்தில் ஒரு ஆண்டி. இறைவன் படைக்கிறார். 4, 6 மாசம் 10 மாசத்துல ஒரு குழந்தைய கொடுக்கிறாரு. இந்த குழந்தைய நம்மளால் வளர்க்க தெரியறதில்ல. அந்த வளர்ப்பு இல்லாதது காரணத்தினால அந்த குழந்தைகளும் தவறான வழியில போயிடுது. இவனும் அதை வச்சுட்டு ஆடி 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 அந்த குடத்தை உடைச்சிடுறான். ஆக இறைவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு, நல்ல பொருளை கொடுக்குறாரு. நமக்கு சாப்பிட தெரியாம நம்ம நாசமா போயிட்டு இருக்கோம்.